சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் கூலி, ஜெயிலர் 2 இந்த 2 திரைப்படங்களும் பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி யாருமே அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி எதிர்பார்க்கலன்ற மாதிரி தான் சொல்லணும். படம் டியூரேஷன் அதிகமாக இருந்தாலும் போகட்டும், பார்க்கலாம், நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ரசிகர்களை உட்கார வச்சு பார்க்க வச்ச ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டார்க் காமெடி, சைலண்டான ஒரு சட்டிலான நிறைய காட்சிகள், அங்கங்கே ஒரு காமெடிஸ் அப்படின்னு சொல்லி இந்த படம் முழுக்க முழுக்க எங்கேஜாகவே கொண்டு போயிருப்பார் நெல்சன். அடுத்ததாக இந்த படத்துடைய 2ஆம் பாகம் எடுக்க போகிறோன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதே கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் பெரிய சந்தோஷத்தில் ஆழ்த்தினாங்க. அதே மாதிரி தான் மோகன்லாலோடைய நடிப்பு இதில் இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா சிவராஜ்குமார் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த படத்தில் அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுலையாவது சும்மா ஒரு வாக்கிங் போர்ஷன் முடிஞ்சு போயிடும், ஆனால் இதில் ஓரளவுக்கு அவருக்கு கேரக்டர் இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. கூடவே இந்த மோகன்லால் கேரக்டரைசேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த மாதிரியான ஒரு கேரக்டர். அதனால் அந்த கேரக்டர் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த படத்தில் அவங்களுடைய கேரக்டர் இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர் இப்போ ரொம்ப பிஸியாக மலையாள படங்கள்லாம் நடிச்சிட்ருக்காரு, அவருடைய ஸ்கெடியூல் கிடைக்கல. அதனால தான் இந்த ஸ்கெடியூலில் அவரை போட முடியலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவருக்காகவே தனியாக ஒரு டேட் வச்சு அவருடைய சீன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேன் இண்டியா படமாக உருவாகணும்னாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதன் காரணமாக தான் இப்போதைக்கு இந்த ஸ்கெடியூலில் அவர் இல்லைன்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக ரஜினியோடைய நடிப்பில் என்ன திரைப்படம் உருவாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இந்த ஜெயிலர் 2 திரைப்படமும் சரி, கூலி திரைப்படமும் சரி 1000 கோடி கண்டிப்பாக கிராஸ் பண்ணும், அதில் சந்தேகமே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போவே எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது. மணிரத்னமுடைய இயக்கத்தில் தக்லைஃப் திரைப்படம், கமல்ஹாசன், சிம்புவுடைய நடிப்பில் த்ரிஷா அபிராமின்னு சேர்ந்து நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இந்த படத்துடைய ப்ரமோஷன் இப்போ ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. காரணம் ஜூன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பெரிய லெவலில் என்கேஜ்மெண்ட் இந்த திரைப்படத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கும்போது கே.எஸ். ரவிக்குமார் அவர்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் சிம்புக்கிட்டையுமே கேள்வி கேட்டாங்க, நீங்கள் 50வது படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு, இந்த படத்தையுமே கமல்ஹாசன் அவர்கள் தயாரிக்கிறதா இருந்துச்சு, ஆனால் தயாரிப்புலேருந்து வெளியே போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு பட்டால்னு ஒரு கேள்வி கேட்டதும் டபால்னு ஷாக்காயிருச்சு. ஆனால் அதுக்கு கமல்ஹாசன் அவர்களே சிம்புவை பதில் சொல்ல விடாமல் டபால்னு குறுக்கிட்டு, இல்லைங்க இந்த தக்லைஃப் படத்துலேயே சிம்பு நடிக்கிறதா இருந்துச்சு, ஒருவேளை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தக்லைஃப்ல அவங்களால நடிச்சிருக்க முடியாது, அதனால் நாங்கள் தான் தியாகம் பண்ணிட்டோம் சிம்புவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பெருசாக ஒரு விஷயத்தை வர வேண்டியதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. அது கூட ஓகே தான். இப்போ சிம்பு அவர்களுடைய ப்ரொடக்ஷன்லேயே இந்த 50வது படம் உருவாகுது, அது கூட ஓகே. அதுக்குமே திருநங்கை வேடத்தில் நடிக்க போகிறாரு சிம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ முன்னாடி சிவாஜி அவர்கள் பண்ணாங்க, அப்புறம் கமல் அவர்கள் பண்ணாங்க, அடுத்தது அஜித் அவர்கள் பண்ணாங்க, இப்படி வரிசையாக வந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் இந்த கதாபாத்திரத்தை இப்போ பண்ணியிருக்கீங்க, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்மே பண்ணிட்டார் சிம்பு. எஸ், திருநங்கை வேடத்தில் நடிச்சிருக்கேன், ஆனால் இந்த படத்துக்கு இது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் இருந்த சிதம்பரசன் இப்போ கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஈஸ்வரன் படத்துலேருந்தே மாறியாச்சு, மாநாடுலேருந்து டோட்டல் சேஞ்சு. அதனால் ஈஸ்வரன், மாநாடு இந்த மாதிரி எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய படங்கள் கொடுக்கறதுக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி இப்போ சிம்புவோடைய நடிப்பில் அவர் திருநங்கை வேடம் அணிஞ்சு என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணியிருப்பார், ஏன்னா அந்த கதை எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2022 ஆண்ட்ரூ லூயிஸோடைய நடிப்பில் ஓடிடியில் ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ், அமேசானில் ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ் தான் வதந்தி. எஸ்.ஜே. சூர்யா, லைலா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நடிகர்கள் இந்த வதந்தி வெப் சீரிஸில் நடிச்சிருப்பாங்க. இதோடைய 2ஆம் பாகம் எடுக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருந்துச்சு. அதுக்கு காரணம் சசிகுமாருடைய நடிப்பில் தான் இந்த வதந்தி வெப் சீரிஸ் 2 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இது உருவாகும் போது இதுக்கு நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தோடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம்னு நினச்சாங்க. அவர் நடித்து ரிலீஸ் ஆன அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படமே பெரிய அளவில் ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த வதந்தி வெப் சீரிஸில் 2ஆம் பாகத்தில் சசிகுமார் தான் லீட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. அதனால் இது என்ன மாதிரியான கதைக்களமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போவே எக்ஸ்பெக்டேஷன் தொடங்கிடுச்சு. அட்லியுடைய இயக்கத்தில் பிரபாஸுடைய நடிப்பில் உருவாகிற திரைப்படம் பெரிய பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படத்தோடைய அப்டேட் என்னப்பா அப்படின்னு கேட்டால் 5 நடிகைகள் இந்த படத்துக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹீரோயினாவே நிறைய கேரக்டர்ஸ் இதில் இருக்குது, அதனால் கண்டிப்பாக 5 நடிகைகள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் தீபிகா படுகோன் உள்ள வந்திருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஸ்பிரிட் படத்தில் தான் அவங்க நடிக்கிறதா இருந்துச்சு. ஏதோ சம்பளம் சரியாகலை, செட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க விலையிட்ட தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தா இந்த படத்தில் அவங்க உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி இங்கே விட அங்கே அதிகமாக தராங்க அப்படின்னா அங்கே ஜம்ப் ஆகிட்டாங்களா, இல்லை கதை அங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றனால ஜம்ப் ஆகிட்டாங்களான்னு தெரியல.
ஆனால் ஏதோ ஒன்று ஜம்ப் ஆகிட்டாங்க, அவங்கள மட்டும் வச்சு உறுதி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இந்த செப்டம்பருடைய இறுதியில் பேசாமல் ஷூட் கிளம்பிடுவோமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம். அதனால் ரொம்ப வேகம் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன வேகத்தை என்ன பேசணும், 2026 தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது எண்டு. ஸோ இன்னுமே ஒரு வருஷம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆகலாம், இல்லைனா மேபி 2 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்காக காத்திருந்த முடியும்னா காத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் இப்போ எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா பிரம்மாண்டம்னா அப்படி தானே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு ரசிகர்கள் காத்திருக்காங்க. ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் கேரளாவில் தான் ரொம்ப ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருந்துச்சு. ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கங்கே போகிற வழியிலலாம் சாமி கும்பிட்டு போனார், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த ஷூட்டிங்கெல்லாம் கேரளாவில் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி சென்னைக்கு வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குங்க இந்த ஜெயிலர் 2. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. டிசம்பர் மாதத்துக்குள்ளேயே மொத்த படத்துடைய ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா நிறைய டேட்ஸ் இடிக்குது, நிறைய நடிகர்களுடைய டேட்ஸ் இடிக்கிறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த படத்தை ரொம்ப சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. டெஃபினட்டாக அடுத்த வருஷம் இந்த படம் கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ண வரும் அப்படின்ற மாதிரிலாம் உறுதிமொழியை கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனால் இந்த படத்துக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஏறி இருக்குது. இன்னும் ஃபர்தர் அப்டேட்ஸாக யாரெல்லாம் இந்த படத்தில் கன்ஃபார்மாக இருக்காங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் கேட்குறாங்க. அதுக்குண்டான வேலைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.